வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 21 செக்ஷன் 21 பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செக்ஷன் 21ல் பொது ஊழியர் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு 12 விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் விளக்கத்தை 1950ஆம் வருடமே அந்த விளக்கத்தை வந்து எடுத்துட்டாங்க, அதை நீக்கிட்டாங்க. இனி 11 விளக்கங்கள் அதில் கொடுத்துருக்காங்க அந்த செக்ஷனில். அந்த 11 விளக்கத்தை நம்ம ஒன்று ஒன்றா வரிசைப்படி பார்ப்போம். ஏஓ 1950 படி அந்த முதலாவது விளக்கம் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. பப்ளிக் சர்வெண்ட்ல செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை இதுக்கு உட்பட்டு வரக்கூடிய அலுவலர்கள், இதுக்கு ஊழியர்கள் எல்லாருமே பொது ஊழியர்கள் பிரிவில் வருவாங்க அப்படிங்கிறது இரண்டாவது விளக்கமாக அதை சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 21ல் இரண்டாவது விளக்கமாக இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மூன்றாவது விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமாகவோ இல்லைன்னா சட்டத்துக்கு உட்பட்டு, சட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்டு சட்டத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு பொது ஊழியர் ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நியமிக்கப்பட்ட நபர்கள் வந்து பொது ஊழியர் அழைக்கப்படுவார் அப்படின்னு தான் இது வந்து மூன்றாவது இதில் விளக்கம் சொல்லியிருக்காங்க. நான்காவது எக்ஸ்பிளனேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட விபரங்களோ இல்லை ஒரு புலனாய்வு செய்து அதுக்கு ஒரு ஆவணம் தயார் செய்வதோ இல்லை சொத்தாட்சி பண்ணுவதோ இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஆவணங்கள் தயார் பண்ணி இது போன்ற விஷயங்களை செய்யவங்க தான் பொது ஊழியர் அப்படிங்கிற மாதிரி நான்காவது பாயிண்ட்ல இதை வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஐந்தாவது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமன்றத்திற்கோ ஒரு பொது அமைப்பினருக்கோ ஒரு தீர்ப்பு எழுதுவதற்கோ அதுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய சான்றாயர், தீர்ப்புதவியாளர், ஊராட்சி உறுப்பினர் இவங்க எல்லாருமே பொது ஊழியர் அப்படிங்கிற ஒரு நிலையில வருவாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆறாவது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்ரேட்டர், அதாவது ஒரு சமரச தீர்வு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள், அது சட்டத்துக்கு உட்பட்டு நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர்கள் வந்து பொது ஊழியர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வரும். அதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. பதவி காரணமாக எவரை அடைத்து வைக்கவோ இல்லைன்னா அவங்கள வந்து சிறைப்படுத்தி வைக்கவோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னா அவங்க பொது ஊழியர் அப்படிங்கிற ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு வருவாங்க. இதை தான் 7வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றங்களை தடுப்பதோ, குற்றங்களை பற்றி ஒரு தகவல்கள் கொடுப்பதோ, இல்லை பொது சுகாதாரம் பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோ, இந்த மாதிரிப்பட்ட பொது சுகாதார பணிகள்லாம் அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களோ அதுவங்க வந்து பொது ஊழியர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சொத்தை வந்து நம்ம நிலம் கையகப்படுத்தல் எடுப்பாங்க, அதுக்காக ஒரு டீமை நியமிப்பாங்க, இது சம்பந்தமாக ஏதாவது வேலைகள் செய்ய சொல்லுவாங்க. இது மாதிரி அரசாங்கம் நியமிக்கக்கூடிய நபர்களும் பொது ஊழியர்கள் பட்டியலில் வருவாங்க அப்படின்னு சொல்லி 9வது பாயிண்ட் சொல்லுது. 10வது சைடு நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிலம் வந்து ஒரு பொது நோக்கத்துக்கு, ஒரு சமய சார்பற்ற ஒரு பொது நோக்கத்திற்காக ஒரு நிலம் எடுக்கவோ இல்லைன்னா ஒரு ஆவணம் தயார் செய்யவோ, ஒரு பொதுமக்களுக்கு வந்து பொதுமக்களின் பார்வைக்கு வைப்பதற்கு ஒரு ஆவணம் வந்து தயார் செய்யவோ, அப்படி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த அலுவலர் வந்து பொது ஊழியர் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11வது சைடு நீங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா, வாக்காளர் பட்டியல் தயார் செய்வது இல்லைன்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது இது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய அதிகாரிகள் பொது ஊழியர் லிஸ்ட்டில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. 12வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர், அதாவது ஒரு கவர்மெண்ட் சேலரி வாங்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே பொது ஊழியர் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 21ல் இவ்வளவு டீட்டெயிலாக அந்த பொது ஊழியர் பற்றின விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இனி இந்திய தண்டனை சட்டத்தில் எந்த இடத்துலையுமே பொது ஊழியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் இருக்காது. பொது ஊழியர் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 12 பாயிண்ட்ஸில் வரக்கூடிய விஷயங்களும். 12 பாயிண்ட்ஸில் அதில் ஒரே ஒரு பாயிண்டை வந்து நீக்கியிருக்காங்க. 1950 ஒரு ஜியோ போட்டு அதில் நீக்கியிருக்காங்க. மற்ற எல்லாமே நம்ம இதில் இப்போ பார்த்த தகவல்கள் தான் நம்ம இந்த செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொது விளக்கம் அப்படிங்கிற சாப்டரில் வரக்கூடிய செக்ஷன் இது முக்கியமான செக்ஷன், நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். ஐபிசி செக்ஷன் பற்றி நான் சொல்லக்கூடிய விளக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான இப்போ சந்தேகங்கள் இல்லைன்னா நீங்கள் அதில் ஒரு சஜஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.